ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சியால் மிதுன ராசிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம குரு வரப்போகிறார். மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது மிதுனத்துக்கு இது ஜென்ம குரு. அது என்னங்க ஜென்ம குரு அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே குரு வர்றது. அதாவது இந்த மே மாதம் ஆரம்பித்து அடுத்த ஒரு வருட காலம் மிதுன ராசிக்கு ராசியிலேயே குரு இருப்பார். ஸோ இந்த ஜென்ம குரு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? மிதுன ராசிக்கு இந்த ஒரு வருடம் இந்த மிதுன குரு என்ன பண்ண போறார், இந்த ஜென்ம குரு என்ன பண்ண போறார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும். அதாவது ஜென்ம குருனா பயப்படணுமா அப்படின்ற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கு. ஏன்னா ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னங்க ஜென்ம குரு உண்மையிலே வனவாசத்துக்கு அனுப்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பல பேர் விரும்புறதே அதுதான். நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ ஃபாரின் போவேன், எப்போ எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எப்போ வெளிநாடு போவேன் அப்படின்ற கேள்வி தான் இன்றைய காலகட்டத்தில் பல பேர் கேட்குற கேள்வி. கன்சல்டேஷன் வரவங்க எல்லாருமே இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. ஸோ அது ஃபாரின் போகிறது வனவாசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுதான் வனவாசம். என்னங்க வனவாசம் அப்படின்னா, நம்மளுடைய சொந்த சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸு, சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸு, இந்த மாதிரி வெளியில் நம்மளுடைய பழக்கப்பட்டவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுதான் வனவாசம். அது முன்னாடி வனவாசம்னா காட்டுக்கு போகிறது. இன்றைய காலகட்டத்தில் யாருமே காட்டுக்கெல்லாம் போகிறது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே எங்கே போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, இல்லை வெளியூர். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூரு, ஹைதராபாடு அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிறாங்க ஒர்க் பண்ணதுக்கு. அப்படி இல்லைன்னா ஃபாரின் போகிறாங்க. இதுதான். ஸோ இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக வனவாசத்தை பல பேருக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இது குருவுடைய நல்ல விஷயம். குரு இது கெடுதல் பண்ணது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பல பேர் எதிர்பார்க்கறதே அதுதான். ஏன்னா சொந்த பந்தங்களை பிரிஞ்சு இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு ஃபாரின் போயாச்சுன்னா ஒரு 4-5 வருஷம் இருந்தோன்னா நல்லா சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கின்ற காலகட்டத்தில். ஸோ அதனால் அதற்கு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜென்ம குரு முழுக்க முழுக்க சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம்னா வீடு ஏதாவது ஷிஃப்ட் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ முன்னாடி இருந்த வீடை விட இப்போ வசதியாக வேற ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல இடமாற்றம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடமாற்றம். சில பேர் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஜென்ம குரு வனவாசம் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் இப்படி தான் வேலை செய்யும். ஸோ அப்போ வரக்கூடிய ராசியில் வரக்கூடிய குரு முழுக்க நல்லதை பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னா முழுக்க நல்லது பண்ண தான் வாய்ப்பு. ஏன்னா குரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையான கிரகம். எதில்? சுப கிரகத்தில். மற்ற எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மை கெடுதல் கலந்து தான் போகணும். ஒரு குரு மட்டும்தான் எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர். அதனால தான் அவர் பாக்யாதிபதியாக இருக்கு. காலபுருஷ லக்னத்துக்கே பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். ஸோ அந்த குரு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே செய்வார். ஜென்ம குருனா ஆனால் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இந்த ஜென்ம சனினா இப்படி கெடுதல் பண்ணும். அதாவது 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனின்னு வரும். நடுவில் 2.5 வருஷம். அந்த காலகட்டம் ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜென்ம குருவும் டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் விஷயம் அது கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஜென்ம சனி எவ்வளவு கெடுதல் பண்ணுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஜென்ம குரு அவ்வளவு நல்லது பண்ணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சரி, அந்த ஜென்ம குரு வரக்கூடிய காலகட்டத்தில் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும்.
அதாவது ஜன்மகுரு வருஷா வருஷம்லாம் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது ஜன்மகுரு. அந்த காலகட்டத்தில உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, பெரிய மாற்றங்கள், ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட், நல்ல ஒரு இடமாற்றம், ஒரு நல்ல தொழில் மாற்றம், இதெல்லாம் டெஃபினட்டா குடுத்துரும். ஸோ அது குடுக்காம போகாது. அதுதான் அதனுடைய தன்மை. ஸோ இதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்கு எப்பங்க ஜன்மகுரு வந்தது அப்படின்னா, 2014 2014 காலகட்டம் ஜன்மகுரு இருந்த காலகட்டம் மிதுன ராசிக்கு. அந்த காலகட்டத்தில உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காலகட்டமும் அந்த மாரி தான். ஸோ அந்த 2014 உங்க வாழ்க்கையில நடந்த முக்கியமான மாற்றங்கள், சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ஸ்ல முடிஞ்சதுன்னா போடுங்க. ஸோ அத மத்தவங்க பார்க்குறவங்களுக்கும் அப்ப அந்த ஐடியா கிடைக்கும். அந்த ஜன்மகுருவோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜன்மகுரு, இப்போ 2025 மே மாசத்துல மிதுனத்துக்கு ஆரம்பிக்குது. ஸோ அந்த வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களுக்கு தயாராகும். ரைட். ஸோ இப்போ இந்த மாரியான மாற்றங்கள் இருக்கு. ஆனா குருவுடைய ஸ்பெஷாலிட்டி தான் இருக்கிற வீட்ட விட பார்க்குற வீட்ட பெரிய லெவல்ல வளர்த்து விடுவார். அதுதான் குருவுடைய தன்மை. குருவுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல 3 பார்வை இருக்கு. 5, 7, 9. அதுல 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் ஸ்பெஷல் பார்வை, ஸ்பெஷல் திருஷ்டி. ஏன்னா எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை உண்டு. ஆனா குருவுக்கு மட்டும்தான் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் ஸ்பெஷலா இருக்கு. ஸோ இப்போ ஜன்மத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையை எங்க பார்க்கிறார் அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். 5ஆம் வீட்டை குரு பார்வை பார்க்கிறது என்ன விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா, பல நன்மைகள் உண்டு. என்னன்னா, படிக்கிறவங்களுக்கு மேற்படிப்புக்கு வாய்ப்பு உண்டு. ஒருத்தர் வந்து ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிஜி பண்றாங்க, இல்லை ஏதாவது பிஹெச்டி பண்றாங்க. அந்த மாதிரியான மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இந்த காலம் உகந்த காலம். இப்போ ஏதாவது சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, வேற டிகிரி படிக்கலாமா, இப்போ பிஹெச்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, இப்போ ஆரம்பிங்க. இந்த காலகட்டம் இந்த 5ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால மேல் படிப்புக்கு டைம் நல்லா இருக்கு. ஸோ அது படிக்கிறவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது கல்யாண வயசு வந்தாச்சுங்க, கல்யாணம் தான் கை கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் மலர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ல குரு பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை நடத்துவார். ஏன்னா ஜன்மத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை கொடுக்கணும். அதுக்கு அவர் பார்க்குற பார்வையில தான் விஷயமே இருக்கு. 5ஆம் வீடு அப்படின்னா என்னங்க அப்படின்னா, புத்திர பாக்கியம், புத்திரஸ்தானம் சொல்லுவோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா கல்விக்குண்டான ஸ்தானமும் 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் வரும்போதும் சுபகிரகங்கள் பார்க்கும் போதும் தான் ஒருத்தருக்கு ஒரு நல்ல காதல் அனுபவம் கிடைக்கிறதுக்கு, காதல் அமையறதுக்கு, இல்லை இருக்கிற காதல் சக்சஸ் ஆகி கல்யாணத்துல முடியறது. இது எல்லாமே குரு வந்து 5ஆம் வீட்டை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஏன்னா அவர் 5ஆம் வீட்டை மட்டும் பார்க்கல, 7ஆம் பார்வையை 7ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ அதனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காதல் கல்யாணத்துல முடியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. சில பேருக்கு தான் உண்டு. ஸோ அதுல இந்த காலகட்டம் அடுத்த 1 வருடம் மிதுன ராசிக்கு அந்த பாக்கியம் உண்டு. இப்போ கல்யாணமும் முடிஞ்சுன்னா இந்த வருடத்திலேயே பண்றதும் பெட்டர். உங்களுக்கு கல்யாண வயசு வந்தாச்சுன்னா அதுக்குன்னு 18 வயசுலயே வந்து இப்போ கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்காது. கல்யாண வயசு வந்துடுச்சு, கரெக்டாக எல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் காதலிச்சவங்களே இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அருமையான காலகட்டம். ஏன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. ஸோ காதல் மலரும். இதுக்கு முன்னாடி லவ்வே செட் ஆகாதவங்களுக்கு கூட ஏதாவது லவ் செட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி காதலிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ கல்யாணத்தை பண்ணலாம். ஸோ அதுக்கும் உண்டு. ஸோ கல்யாணம் பண்ணவங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீடுனாலே புத்திரஸ்தானம். ஸோ காதலுக்கும் அதுதான், கல்விக்கும் அதுதான், குறிப்பாக புத்திரஸ்தானத்துக்கும் அதுதான். கல்வியை விட புத்திரஸ்தானம்.
ஏன்னா கலவி இருந்தால் தான் புத்திரஸ்தானம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த 5ஆம் வீடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த 5ஆம் வீட்டை இப்போ குரு பார்வை பார்க்கறதுனால மிதுனத்துக்கு இந்த காதல் விஷயங்கள், கல்யாணம், புத்திர பாக்கியம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் டிக்கு தான். எல்லா விஷயமும் பாசிட்டிவாக நடைபெறும். ஸோ அது அடுத்தது குருவுடைய 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்க்குது. ஸோ 7ஆம் வீடுனாலே திருமணம்ங்க. கல்யாணம் ஆகாத மிதுன ராசிக்கு இந்த வருடம் திருமணம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது காதல் திருமணமாகவும் முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது 5ஆம் வீட்லையும் குருவோட பார்வை இருக்கிறதுனால காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணுறதுக்கும் பாக்கியம் உண்டு. ஸோ அது சரி, கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சுங்க எங்களுக்கு, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் வேற ஏதாவது பார்ட்னர், அதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர் யாராவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செயலில் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பார்ட்னர் அமைவாங்க. நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னதான் முயற்சி எடுத்தாலும் ஏதாவது காலகட்டத்தில் கூட யாராவது சப்போர்ட் பண்ண வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது கூடுதல் பலமாக இருக்கும். இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுது அப்படின்னா குருவே வந்து சப்போர்ட் பண்ணுவார். அதாவது மற்ற கிரகத்துக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்கள் யாரையாவது அனுப்பிச்சு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, குரு அவரை நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ணுவார். இப்போ மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால குருவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேற நபராக மாறி வருவார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் ஏதாவது தொழிலில் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு இப்போ குரு பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்தது குருவுடைய இன்னொரு ஸ்பெஷல் பார்வை 9ஆம் பார்வை. அது ரொம்ப முக்கியமான பார்வை. ஸோ அந்த 9ஆம் பார்வை எங்கே பார்க்குது அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானம் 9ஆம் வீட்டை தான் பார்க்குறாரு. ஸோ அப்போ குருவுடைய 9ஆம் பார்வை 9ஆம் வீட்டையே பார்க்கறதுனால என்னங்க நல்லது, என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல குருனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கும். அவர் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக கிரகம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பிளானட்ல குரு வரும். ஸோ அது ஸ்பிரிச்சுவலான ஹவுஸ், ஆன்மீகத்துக்கு உண்டான வீடு எது அப்படின்னா 9ஆம் வீடு. ஸோ 9ஆம் வீட்டை ஆன்மீக கிரகம் பார்க்கறதுனால அடுத்த ஒரு ஆண்டு காலம் நிறைய கோயில், குளம், விசேஷங்கள், நல்ல ஸ்பிரிச்சுவலான பிளேசஸ்க்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு மிதுன ராசிக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு ஆண்டு காலம் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு போயிட்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா தாராளம் போகலாம். பல பேருக்கு ஆசை இருக்கும், எப்பயாவது ஒரு தடவையாவது காசிக்கு போகணும், ஒரு தடவையாவது கயாவுக்கு போகணும், ஒரு தடவையாவது ரிஷிகேஷ் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஏதாவது உங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் கனவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்ற கனவுகள் எல்லாமே அடுத்த ஒரு ஆண்டு காலத்தில் நிறைவேறும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதிகப்படியான பாக்கியங்களை குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக உங்களுடைய ஆன்மீக தேடல் அதிகரிக்கும், உங்களுடைய ஆன்ம ஞானம் அதிகரிக்கும், நிறைய விஷயங்கள் போய் பார்க்கலாம் வரலாம். ஸோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு 5ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மேல் படிப்புக்காக வெளியூர் இல்லை வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஜி இங்கே பண்ணியாச்சு, தமிழ்நாட்டில் பண்ணியாச்சு, பிஜி பண்ணுறதுக்கு வந்து வெளியில் எங்கேயாவது போகணும், எங்கேயாவது அதர் ஸ்டேட் போகணும், ராஜஸ்தான் போகணும், டெல்லி போகணும், அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போய் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். இல்லை ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னாலும் தாராளம் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கும். ஏன்னா அந்த 9ஆம் வீடுன்றது லாங் டிஸ்டன்ஸ், நீண்ட தூரம் பயணம். ஸோ நீண்ட தூர பயணம்னா எல்லா விஷயத்துக்குமே தான், படிப்புக்காக இருக்கலாம், ஆன்மீக விஷயங்களுக்காக இருக்கலாம், ஸோ இல்லைன்னா தொழில் ரீதியான விஷயங்கள். ஏன்னா 7ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால ஏதாவது பிஸ்னஸ் ட்ரிப்பு கூட போயிட்டு வரலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு முக்கியமான கிரகம். ஏன்னா 7க்கும் 10க்கும் அதிபதி அவர் தான்.
தொழில் ஸ்தான அதிபதியே குரு தான். ஸோ அவர் வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அடுத்து வரக்கூடிய 1 ஆண்டு காலம் தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை டெஃபினட்டாக கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி குரு பகவானுடைய பயிற்சி மிதுன ராசிக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.